தமிழ் மொழி வழியில் ஜப்பானிய மொழிபெயர்ச்சி. கடைசியாக நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தது வந்து ஹிரகனா. அந்த வகுப்புலேயே சொல்லியிருப்பேன், கதக்கனான்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஹிரகனா கதக்கனா அப்படின்னா ஒன்றும் இல்லை, தமிழில் ஆனா அவனா எப்படியோ அதே மாதிரி தான் ஜாப்பனீஸில் ஹிரகனாவும் கதக்கனாவும். ஹிரகனாவும் 46 எழுத்து தான், கதக்கனாவும் 46 எழுத்து தான். ஹிரகனாங்கிறது ஏற்கனவே ஜப்பானில் இருக்கிற பொருளுக்கு அவங்களே வந்தது, அந்த லெட்டர் அந்த எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்தது தான் ஹிரகனா. கதக்கனா அப்படிங்கிறது எதுக்குன்னா, வெளிநாடுகளிலிருந்து வந்த பொருள், வெளிநாட்டிலேருந்து வந்த பொருளுக்கு வந்துட்டு அவங்க நாட்டில் ஏற்கனவே தெரிஞ்சிருக்காது, அவங்க ஊரில் வந்து கண்டுபிடிக்கப்படாத பொருள், பார்க்காத பொருளுக்கு வெளிநாட்டு பெயர் இருக்கும் இல்லையா, அதை அவங்க வந்துட்டு தனியாக ஒரு எழுத்து வடிவம் வச்சு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட பேர் தான் கதக்கனா. இப்போ கதக்கனா பார்த்திங்கன்னா ஹிரகனா மாதிரி தான், அதே மாதிரி தான். ஆ இ உ ஏ ஓ, ஆங்கிலத்தில் வந்து AIUEOன்னு இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஹிரகனாவில் சொன்ன மாதிரி கா வரிசை, சா வரிசை, தா வரிசை, நா வரிசை, ஹா வரிசை, மா வரிசை, யா வரிசை, ரா வரிசை, இந்த மாதிரி இருக்கும். 3 எக்ஸஸ்ன்னு சொன்ன மாதிரி வா ஓ இன், இது 3ம் ஹிரகனாவில் எப்படி தனியாக வந்துச்சோ அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி தான் வரும். மொத்தமாக 46 எழுத்து. இப்போ கா, கி, கு, கே, கோ, இந்த மாதிரி 5 வார்த்தை தான் இருக்குது. கா வரிசையில் 5 தான் இருக்கும். அதே மாதிரி சா வரிசையில் சா, ஷி, சு, சே, சோ. தா வரிசையில் பார்த்திங்கன்னா தா, சி, சு, தே, தோ. நா வரிசையில் பார்த்திங்கன்னா நா, நீ, நு, நே, நோ. அடுத்து ஹா வரிசையில் பார்த்திங்கன்னா ஹா, ஹி, ஃபு, ஹே, ஹோ. இது வந்துட்டு ஹூ கிடையாது, ஃபு, FU, ஃபு. அதே மாதிரி மா வரிசையில் பார்த்தீங்கன்னா மா, மீ, மூ, மே, மோ. அதுக்கப்புறம் யா வரிசையில் பார்த்தீங்கன்னா யா, யு, யோ. இதில் 3 மட்டும்தான். யா வரிசையில் வந்துட்டு 3 மட்டும்தான். அதுக்கப்புறம் ரா வரிசையில் பார்த்தீங்கன்னா ரா, ரி, ரு, ரே, ரோ. இதில் 5 இருக்குது. அதுக்கப்புறம் பா, ஓ, கடைசியாக இன்னு, அந்த முற்றுப்புள்ள வரும்ல இன்னு, நான் வரிசையில் வர்ற இன்னு. இவ்வளோ தான். மொத்தமாக 46 எழுத்து தான். இதை வந்துட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு நான் பழையபடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு எழுத்தையும் ஒரே ஒரு பேஜில் நோட் எடுங்க, ஒரு எழுத்தை ஒரு பேஜில் எழுதுங்க. அதே எழுத்தை ஒரு 10 தடவை 20 தடவை எழுதி பாருங்கள். அதே மாதிரி 46 பக்கத்துக்கு ஒரு 460லேருந்து 920 தடவை ஒரு லெட்டரை 10லேருந்து 20 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா மனப்பாடம் ஆயிரும். மேலும் வந்துட்டு ஈஸியாக படிக்கிறதுக்கு ஆண்ட்ராய்டில் இந்த iOSல சில ஆப்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஸ்போர்ட்டிவாக கற்றுக்குங்க. ரொம்ப ஈஸி தான். இது நீங்கள் டைம் எடுத்து ஃபாலோ பண்ணலாம் பண்ணிங்கன்னா 3, 4, 5 நாள் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எழுதி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஆப்லையும் போயிட்டு அப்பப்போ டைம் கிடைக்கும் போது கேம் விளாட்றதுக்கு பதிலாக நீங்கள் அதில் போய்ட்டு ஸ்போர்ட்டிவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெமரிஸ் ஆகி ஈஸியாக இருக்கும். ஹிரகனாவுக்கும் அதே ஃபார்மெட்டு தான், கதக்கனாவுக்கும் அதே ஃபார்மெட்டு தான். லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குறங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஜாப்பனீஸ் கிளாஸுக்கு என்கொயரி போட்டிருக்கீங்க. நிறைய பேர் வந்துட்டு எதனால் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியலை, பர்பஸ் வந்துட்டு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படி ஆட்கள் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக, நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இதை முடிச்சுட்டு ஜாப்பனீஸ் படிச்சுட்டு ஜாப்பனீஸ் கம்பெனியில் வேலைக்கு போக போகிறேன், இல்லை ஜப்பானுக்கு வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜாப்பனீஸ் படிக்கலாம். இல்லை நான் வந்துட்டு மொழி அறிவுக்காக படிக்கிறேன், உண்மையிலே எனக்கு வந்துட்டு மொழி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா படிக்கலாம். இந்த 2 விஷயங்கள் தான். இதை தாண்டி நான் வந்துட்டு ஒன்று சும்மா கற்றுக்கலான்னு படிக்கிறேன், இல்லை டைம் பாஸுக்கு படிக்கிறேன் அப்படிங்கிற ஆட்கள் வந்துட்டு படிக்க வேணாம். ஏன்னா தேவையில்லாத பொருள் செலவு, நேர செலவு தான். அதை கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. இந்த மாதத்திற்கான வகுப்பு வந்து ஆரம்பித்து போயிட்டுருக்கு நேற்றுலேருந்து. அதே மாதிரி ஆகஸ்ட்டு மாதத்துக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் ஒரு பேட்சுக்கு நாங்கள் 10 பேர் எடுப்போம். 6 பேர் சேர்த்துருக்காங்க. இன்னும் 4 பேர் வந்துட்டு 4 சீட் இருக்குது. யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ ஜாயின் பண்ணுங்கள். கட்டண விவரங்கள் எல்லா விவரங்களையும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் கொடுத்துருவோம், அதில் இருக்கிற நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ளே வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக ரிப்ளை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டியூரேஷனு டெய்லி 1 மணி நேரம் கிளாஸு, திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும், ஒரு சனி விட்டு அடுத்த சனி வந்துட்டு டெஸ்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் ரெகுலராக பண்ணுவாங்க. 5 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் 6வது மாதம் சென்னையில் இருக்க நம்ம அலுவலகத்தில் இருக்கிற நேட்டிவ் ஜாப்பனீஸ் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க நம்ம அலுவலகத்தில் இனிமேல் பர்மனெண்ட்டாக வேலை பார்க்க போகிறாங்க. அவங்கள்ட்ட நேரடியாக ஜாப்பனீஸ் ஸ்போக்கன் கைவான்னு சொல்லுவோம், கலந்துரையாடுறதுக்கு. ஏன்னா அந்த ஹட்ஸுவன் சொல்லுவோம் இல்லையா, ப்ரொனவுன்சியேஷன் வந்துட்டு ஜாப்பனீஸ் மாதிரியே இருக்கணும். வேலைக்கு போகும்போது நீங்கள் தடுமாறக்கூடாது.
அந்த மாதிரி அது அவங்களோட கல்ச்சர் இந்த மாதிரி விஷயங்களுக்காக அவங்கள வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான வகுப்புகளில் ஜாயின் பண்ணி பயன்பெறுங்கள். நம்மளோட நோக்கம் வந்துட்டு ஃப்ளூயண்ட்டாக ஜாப்பனீஸ் பேசணும், வேலைக்காக என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் கற்றுக்கிறணுமோ அது எல்லாத்தையும் கற்றுக்கிறணும். இதுக்காக தான் நம்ம லேர்ன் பண்ணுறோம். ரொம்ப உண்மையிலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க, டெடிக்கேட்டடாக இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணுங்கள். என்கொயரி வந்தது கிட்டத்தட்ட 40க்கு மேலே என்கொயரி வந்துச்சு. நாங்கள் வெறும் 5 பேருக்கு மட்டும் தான் ஓகே சொல்லியிருக்கோம். ரீசன் என்னென்னா பர்பஸ், கரெக்டான பர்பஸ்ஸு இல்லை. ஏற்கனவே ஒர்க்கில் இருக்கேன், என் ஜாப்பனீஸ் ப்ராஜெக்டில் வர்ற மாதிரி இருக்குது, ஜாப்பனீஸ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ ஒரு லோ லெவலில் இருக்கேன், இல்லை சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், பேச முடியலை, அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தாராளமாக பர்பஸ் சொல்லி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் வந்துட்டு சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் இருந்துட்டு வெர்பு வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட ஸ்போக்கன் கிளாஸோட இனிஷியல்னு சொல்லலாம். நன்றி.